அன்பான மிதுன ராசி நேயர்களே, இது உங்களோட பிப்ரவரி மாத ராசி பலன். உங்களோட ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரிட்டி அண்ட் அபண்டன்ஸ். அது நீங்கள் வேகமாக ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, இல்லைனா வேகமாக ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லைனா உங்களோட கோலை சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கோல் வந்து உங்களை ப்ராஸ்பரிட்டி அண்ட் அபண்டன்ஸில் தான் கொண்டு போய் விடும். உங்களுக்கு முதல் வாரத்தில் பிப்ரவரி மாதம் ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், ஒரு எதிர்பாராத ஒரு ஆரம்பம் வரும். அது வந்து ஒரு புது அட்வைஸ், இல்லைனா வந்து ஒரு ஒரு நல்ல அறிவாளியான ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப நாலேஜ்ட் பர்சன். அந்த அட்வைஸை கேட்டு நடங்க. அது வந்து உங்களுக்கு நிறையா ஆரம்பங்களுக்கு இந்த மாதிரி அபண்டன்ஸ்க்கு வழிவகுக்கும். நீங்கள் வந்து எஸ்பெஷலாக வந்து கரியர் ரிலேட்டடாக ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. 2வது வாரம் இவங்க சொன்ன அட்வைஸை கேட்டாச்சு, ஆனால் இதுவா அதுவா, நான் பண்ணுறதா நீ பண்ணுறதா, இல்லை இவங்க சொன்னதா அப்படின்னு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா, பிரபஞ்சம் வந்து இவங்க சொல்கிற அட்வைஸை கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் டிட்டர்மைண்டாக இருக்கணும். உங்களுக்கு இப்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லைஃப்பில், ஷுவர்னஸ் அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், எஸ்பெஷலி இன் பிஸ்னஸ். உங்களுக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ் நாலேஜ் இருக்குது, அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஓவரால் கார்டு வந்து கைடன்ஸ் வந்து தந்த்ரா. உங்களோட ஃபெமினின் எனர்ஜியும் மாஸ்குலின் எனர்ஜியும் பேலன்ஸ் பண்ணணும். அதாவது ரொம்ப டிட்டர்மைண்டாக ஒர்க்கே தேடி ஓடாதீங்க. அதே சமயம் வந்து யார்கிட்டையாவது வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு ஒதுங்கியும் நிற்காதீங்க. பேலன்ஸ் கொண்டு வாங்க, பிளான் பண்ணுங்கள். அதே சமயம் நர்ச்சரிங், உங்களை பாடியையும் நீங்கள் கேர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து தேவையில்லாத சம்மந்தம் இல்லாத இடங்களை விட்டு விலகி போக போகிறீங்க. அதனால தான் உங்களுக்கு இன்டெசிஷன். இங்கே இருக்கலாமா, இந்த வேலையை விட்டு போயிடலாமா, நாமளாக ஸ்டார்ட் பண்ணலாமா. நீங்கள் எடுக்க போகிற இந்த ஒரு முடிவு உங்களை வந்து கண்டிப்பாக ஒரு அபண்டன்ட்டான சுச்சுவேஷன் தான் கொண்டு போக போகுது. ஸோ முடிவை பற்றி குழப்பிக்க வேண்டாம். 4வது வாரத்தில் மேபி நீங்கள் ஒரு காமிக் ஃபெமினனால் ஒர்க் பிளேஸில் சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வரலாம், இல்லைனா கொஞ்சம் ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஏன்னா உங்களோட லட்சியங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. உங்களுக்கு வந்து தேவையான போதெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து ஹெல்ப் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கிற கோலை நீங்கள் அக்டோபருக்குள்ளே அச்சீவ் பண்ணிடுவீங்க. உங்களை ரொம்ப எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப ஹை பெடஸ்டலில் வைப்பாங்க. நீங்கள் பண்ண போகிற விஷயங்களை பாராட்டுவாங்க. உங்களுக்கு இது பெரிய பெரிய அபண்டன்ட்டான சிச்சுவேஷனுக்கு வரும். 4th வீக் நீங்கள் வந்து வேலைனால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க, இல்லைனா டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு இப்போயே கைடன்ஸ் கொடுக்குறாங்க, டேக் ரெஸ்ட். அதனால தான் ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மாஸ்குலின் ஃபெமினின் எனர்ஜியை பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் சேஸ் பண்ணாதீங்க, பேர்ன் அவுட் ஆகிடுவீங்க. அதே சமயம் நீங்கள் நிறைய விஷயங்கள் அட் அ டைம்லேயே க்ரோ பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. யூ வாண்ட் டு க்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் தான் நீங்கள் இங்கே மதர் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் வச்சுட்ருக்கீங்க. இங்கே இருக்குது. ஸோ இந்த எனர்ஜியில் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்களை க்ரியேட் பண்ண நினைக்கிறீங்க. அட் த சேம் டைம் அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை கட்டி போட்டு வச்சுருக்க மாதிரி இருக்கலாம். மேபி யூ ஆர் கைடட் டு டூ யுவர் ஓன் பிஸ்னஸ், இல்லைனா வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட விஷஸ் எல்லாமே இந்த மாதத்துலேருந்து ஒன்று ஒன்றா